வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0. இங்கே ஜாக்லின் எவிக்ஷன் வந்து இங்கே பெரிய தாக்கத்தை உண்டாக்கி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கணும். நேற்று நைட்டே நான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ போட்டேன். ஆஃப்டர் ரிவ்யூ வந்து மறுநாள் தான் வீடியோ பண்ணுவோம். அது லேட்டாக தான் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது நைட்டு இன்ஃபர்மேஷன் வந்ததும் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டேன். 2 மணிக்கு அதை பேசிட்டு அதுக்கப்புறமா தான் போய் சாப்பிடவே ஆரம்பித்தேன். ஸோ அதனால் ஜாக்லின் ரன்னராக இருந்திருக்கணும். அதுதான் ஏன் விருப்பம். அது ஏன் விருப்பம்ங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே டேட்டாலேருந்து தான் வருது. அது நடந்த நிகழ்வுகள். அதன் அடிப்படையில் டாப் 6 இப்போ இருக்கிறவங்கள ரன்னர் பொசிஷனில் நிற்கிறதுக்கு தகுதியான ஆள் ஜாக்லின். அதை தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டே வந்திருக்கிறோம். அது புரியாமல் பார்த்தீங்கன்னா இங்கே சில பேர் இப்போ பிக் பாஸ் தான் வந்து வேணும்னே ஒன்று பண்ணிட்டாரு அப்படின்றாங்கல்ல. அதை நான் ஏற்றுக்கவே இல்லை. பிக் பாஸ்லாம் பண்ணல. அவர் பொதுவாக ஒரு ட்ராப் வச்சா அதில் சிக்கினது ஜாக்லின் தான். இப்போ ஜாக்லின் அந்த இடத்துக்கு எதெல்லாம் தள்ளுச்சு அப்படிங்கிறது அது வேற டாபிக். அது அப்புறமா பேசுவோம். நம்ம வந்து ஜாக்லின் எந்த வகையில் அவங்க தகுதியானவங்க, ஏன் இதை பண்ணிடக்கூடாதுங்கிறத நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். காலையிலே அதை பேசிட்டேன். இப்போ இந்த டாப் 6 ஒரு குரூப்பில் டூப் ஒன்று இருக்குல்ல, அந்த பிஆர் பேக்கரி அக்கா, அந்த குரூப்பில் டூப் பண்ண சம்பவத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த ஃபர்னிச்சரை உடைய வேண்டியிருக்கு முதல்ல. அதுக்கப்புறமா ஜாக்லின் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பேசுவோம். ஸோ முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். உடனே ஜாக்லின் எவிக்ஷன் வந்து கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இல்லாதெல்லாம் உருட்டக்கூடாது. ஜாக்லின் எவிக்ஷன் எனக்கும் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பிளே வைஸ் பார்க்கும்போது அவங்க டிசர்வான கண்டஸ்டன்ட் ரன்னர் பொசிஷனில் நிற்கிறதுக்கு. ஆனால் இந்த மாதிரி நடந்துருச்சுல்ல, அதை அனலைஸ் பண்ணும்போது வித் டேட்டா தான் அனலைஸ் பண்ணணும். சும்மா எமோஷ்னலெல்லாம் அதை பார்க்கக்கூடாது. இப்போ இந்த பேக்கரிக்காக வருவோமே, இங்கே எல்லாருக்குமே வாய்ப்பு போகணுங்கிறதுலையும் ஒன்று இருக்குது. இப்போ இந்த 5 லட்ச ரூபா இருக்குல்ல, ஃபஸ்ட்டு வச்சது வந்து 50,000 ரூபாய். அது வந்து 15 செகண்ட் 30 மீட்ரு. அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா 60 மீட்ரு. ரெண்டாவது 25 செகண்ட் 2 லட்ச ரூபா வைக்கிறாங்க. இங்கே 45 மீட்ரு. ஸோ அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா 90 மீட்ரு. இப்போ அடுத்து 5 லட்சம் வருது. இப்போ இந்த 5 லட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே போட்டிக்கு வராங்க. 5 லட்சத்தில் என்ன சொல்கிறாங்க, மறுபடியும் ஒரு 30 மீட்ரு, அதாவது 15 ஆட் பண்ணுறாங்க. ஒரு 30 மீட்ரு ஆட் ஆகுது. இப்போ 120 60 மீட்ரு 30 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறாங்க. 30 செகண்ட்ஸ் அப்படின்னு நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ 60 மீட்டரை வந்து 12 செகண்டில் முடிச்சிருக்கிறாரு முத்துக்குமரன். அப்போ 120 மீட்டர் அப்படின்னா அந்த 12 டபுள் ஆக்கணும்னா 24 செகண்ட். ஒரு 2 செகண்ட் எக்ஸ்ட்ரா கூட ஆகலாம். 25 இல்லை 26 அவர் முடிக்கலாம். இப்போ ஆல்ரெடி 90 மீட்டரை வந்து 17 செகண்டில் முடிச்சிருக்கிறாரு ரயான். இப்போ முத்துவை விட 1 செகண்ட் இல்லை முன்னாடியோ இல்லை லேட்டாவோ அவர் முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வேற, இது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாகிறதுனால. ஸோ இவங்க 2 பேரும் அந்த டைம் லிமிட்டில் முடிக்கலாம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டேட்டா அதான் சொல்லுது, அதான் நடந்திருக்கு. இப்போ விஷால் வந்து அடுத்து ட்ரை பண்ணியிருக்கார்ல, அவர் ஒன்று ட்ரை பண்ணியிருக்காரு, அது வேற. இப்போ எல்லாமே போட்டிக்கு வராங்க. இந்த பேக்கரி அக்கா பார்த்தீங்கன்னா கேமை ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கேமை இங்கே எனக்கு வாய்ப்பு இல்லை. ஃபஸ்ட்டு 2 வாரம் பார்த்தீங்கன்னா கேப்டன்சி டாஸ்க் வரையும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்க. எல்லா டாஸ்க்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் என்னை ஒதுக்குறாங்க. எல்லா முடிவும் அவங்களே எடுக்கிறாங்க. வாம்மா உன் முடிவை சொல்லுமா, உன் பாயிண்ட் என்னன்னு சொல்லுமா, நம்ம முடிவு எடுக்கலாம், சேர்ந்து பேசலாம் அப்படின்னு கூப்பிட்டா என்னை பற்றி எனக்கு பேச வராது, என்னை பற்றி எனக்கு யோசிக்க வராது, சொல்ல வராது, என் மூளை வேலை செய்யாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்த மங்குனி. வெறும் பிளேம் தான், பிளேம் கேம் தான். இப்போ வந்து அதே போல் அடம்பிடிச்சு நிற்கிறாங்க. முதலாளாக வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ எல்லாருமே போட்டிக்கு வராங்க. இப்போ இதில் ரயானுக்கும் முத்துக்குமனுக்கும் கிளியராக தெரியுது, இது இவங்க 2 பேரால் முடிக்க முடியாது, ஜாக்லின் அண்டு சௌந்தர்யாவால். ஸோ இப்போ இவங்க 2 பேரை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு இவங்க 2 பேர் போட்டியில் வராங்க. இவங்க 2 பேரால் முடியாது, நாங்களும் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ரயான் வந்து நேரடியாகவே வந்து சொல்கிறாரு ஜாக்லினை கூப்பிட்டு, இது ரொம்ப கஷ்டம், அப்படியெல்லாம் முடிக்க முடியாது, நான் இதுக்கு முன்னாடி இதை முடிச்சிருக்கிறதுனால எனக்கு மிச்சம் இருக்கிற செகண்டை வச்சு என்னால் மேனேஜ் பண்ண முடியும், ப்ரெஷரை என்னால் ஹேண்டில் பண்ண முடியும், ஏன்னா நான் ஏற்கனவே பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போ முத்து வந்து இதை பார்த்துட்டு ரயானை கூப்பிட்டு, ரயான் அப்படி சொல்லாத அப்படிங்கிறாரு. உடனே இப்போ முத்து மேலே அட்டாக் வந்துட்டானுங்க அந்த நெகட்டிவ் பிஆர் கும்பல். எவ்வளோ கன்னிங் பாருங்க. இப்போ ரயான் வந்து ஹெல்ப் பண்ண போகிறான், ஆனால் முத்து வந்து அவங்கள விளையாட தோன்றான், அப்போ தான் அவங்க எவிக்ட் ஆவாங்க. அப்படியே ரொம்ப சின்சியர் பிளேயரு இந்த மங்குனி, அப்படியே எவிக்ட் ஆகிடுவாங்க. அப்படியே முத்து தனியாக ரயானை கூட்டு போய் என்ன சொல்கிறாருன்னா, பிக் பாஸ் வந்து ஒரு கேம் ஒன்று வைக்கிறாரு, நம்ம நேரடியாக அதுக்கு எதிராக வந்து பேசக்கூடாது. உன்னால் முடியாது, நீ அதனால் போவாத அப்படின்னு நம்ம நேரடியாக சொல்லக்கூடாது. நானும் எதுக்கு வந்து நிற்கிறேன்னா, அவங்க வரக்கூடாது, விளையாடக்கூடாது, ஏன்னா இதில் அவங்க போனால் மாட்டிப்பாங்க
அப்படின்னு தான் நானும் நிற்கிறேன். ஆனால் நேரடியாக நம்ம சொல்லக்கூடாது, அதை இன்டைரக்டாக சொல்லுவோம். இப்போ நம்ம விளையாட இங்கே போட்டியில் வந்து ஸ்ட்ராங்காக நின்றுட்டோம்னா அவங்க வேறு வழி இல்லாமல் போயிடுவாங்க. இது அவங்களுக்கு பண்ணுற நல்லது. நேரடியாக வந்து உன்னால் முடியாது சொல்கிறது பிக் பாஸ் கேமுக்கு எதிராக பண்ணுற மாதிரி இருக்குது, அதை பண்ணாத அப்படின்றார். அவ்வளோ தெளிவாக ரயானுடைய மோட்டிவேஷன் என்னவோ அதே தான் இவருக்கும். ரயானுடைய மோட்டிவ் என்னவோ அதே தான் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் மோட்டிவும். அவரும் அதான் சொல்கிறாரு, இவங்க போகக்கூடாது அப்படிங்கிறாரு. இப்போ விஷால் வெளியே வந்துட்டாரு. ஜாக்லின் சௌந்தர்யா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரயான் பேசிட்டு இருந்தா ஜாக்லின் மேலே இந்த கோவம் வரதே இந்த அன்னை தெரேசாவா இருக்கிறாங்கல்ல, அங்கே தான் கோவம் வருது. அன்னை தெரேசாவா ரியல் லைஃப்பில் இருந்துட்டாங்கன்னா அது பிரச்சனை இல்லை, அப்படி தான் இருக்கணும். அப்படி இருந்தால் நம்ம பாராட்டலாம். ஆனால் கேம்குள்ளே வந்து அந்த கோவா கேங்காக ஒன்று பண்ணுறாங்கல்ல, மோசமாக இருக்குது. இப்போவும் பார்த்தீங்கன்னா ரயான் கிட்ட போயிட்டு நான் போகல, ஆனால் சௌந்தர்யாவை நான் போக விட மாட்டேன் அப்படின்றாங்க. ஏம்மா உன் கேம் ஆடுமான்னா இங்கே உன்னை 15 வாரமாக காப்பாற்றி உள்ளே வச்சிருக்கிறாங்க. இல்லை உள்ளே போன சில கண்டஸ்டன்ட் வன்மத்தை கொட்டினாங்கல்ல, அவங்க ஓட்டால் நீ ஜெயிச்சிட்ட. கூட யார் கூடலாம் இருந்தாங்களோ அவங்க ஓட்டு வந்ததுனால, ஓட்டு பிரிஞ்சதுனால இவங்க வந்துட்டாங்க, இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க அப்படின்றாங்கல்ல. அது உண்மைன்னு நினைக்கிறீங்களா ஜாக் அப்படிங்கிற அந்த கேள்வி வருது இல்லை? ஏன்னா உனக்காக சப்போர்ட் பண்ண இங்கே ஒரு பெருங்கூட்டம் காத்துட்டு இருக்கு. நீ எப்போ பாரு பார்த்தீங்கன்னா அந்த கோவா கேங் வந்து அவங்க மேலே அக்கறை, உன் கேமை விட்டுட்டு அவங்க மேலே என்ன அக்கறை உனக்கு? முதல்ல நீ வான் பண்ணு, சக கண்டஸ்டன்ட்டு நீ வான் பண்ணலாம். ஆனால் அவங்க அடம் பிடிக்கும் போது நீ விட்டுணும்ல. இவங்க கேமை விட்டுட்டு நான் சௌந்தர்யாவை போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒன்று பண்ணுறாங்க. இவங்க 2 பேருமே வேணான்னு தான் முத்துக்குமரனும் எய்ம் பண்ணுறாரு, ரயானும் எய்ம் பண்ணுறாரு. இவங்க 2 பேரும் கிளியராக புரியுது, இவங்க போனாங்கன்னா மாட்டிப்பாங்க ட்ராப்பில் அப்படின்னு. ஆனால் முத்துக்குமர் வந்து நேராக சொல்ல வேணாம், இன்டைரக்டாக சொல்வோம். நேரடியாக சொன்னால் இப்போ அவர் ஆல்ரெடி பிக் பாஸ் வந்து மோட்டிவேட் பண்ணியிருக்கிறாரு. பவித்ரா வந்து அதான் பெண்களுக்கு தனியாக கேம் வச்சு பவித்ரா அவங்க ஜெயிச்சிட்டாங்க, ஸோ பெண்களால் முடியும்னு சொல்லிட்டார். அவர் மோட்டிவேட் பண்ணதுக்கப்புறமா நம்ம போயிட்டு உன்னால் முடியாது நீ மாட்டிப்ப அப்படின்னு சொன்னால் அவருக்கு எதிராக பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அதை பண்ண வேணாம், நம்மளும் இங்கே வந்து விளையாட வருவோம், நம்ம ஸ்ட்ராங்காக நிற்போம், நாங்கள் தான் போவோன்னு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க வெளியே போயிடுவாங்க, அவங்கள காப்பாற்றின மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரே விஷயம் தான் பேசுகிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே அந்த நெகட்டிவ் கும்பல் இறங்கிடுச்சு களத்தில். நேற்று நியூஸ் வந்ததில்லை, அப்போ கூட எனக்கு ஒரு அளவுக்கு ஓகே தான் தோணுச்சு. சௌந்தர்யா ஏதோ ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, பாதியில் ஓடி வந்துட்டாங்க அப்படின்னு. ஆனால் இப்போ தான் தெரியுது எல்லாமே பக்கா ட்ராமாங்க. அது அந்த ட்ராமாவை கூட நார்மலாக போடாமல் ஒரு ஹைப் ஒன்று கொடுக்குறாங்கல்ல. எனக்கு இந்த வீட்டில் வாய்ப்பே கிடச்சதில்லை, வாய்ப்பு நான் இதுவரையும் என்ன ப்ரூவ் பண்ணதில்லை, என்னை ப்ரூவ் பண்ணுறதுக்கான சரியான நேரம் இதுதான் அப்படின்லாம் பஞ்சு வீர வசனம்லாம் பேசியிருக்கிறாங்க. ஒரு பக்கம் விஷால் ஜெஃப்ரி இவங்க 2 பேரும் போயிட்டு அங்கே ரன்னிங் ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க சௌந்தர்யாவுக்கு. இன்னொரு பக்கம் முத்துகுமரன் அவர் ப்ரொஃபஸர் லெவலில் இறங்கி இந்த கொடையெல்லாம் வச்சு, அவர் ஆல்ரெடி ப்ரொஃபஸர் தானே, கொடை அங்கே இருக்கிற பூச்செடி இதெல்லாம் வச்சு அந்த பாத்து மாதிரி கிரியேட் பண்ணி இந்த பாயிண்ட்லேருந்து நீ ஓடணும், இதை மைண்டில் வச்சுக்கோ, இந்த டேர்னிங்கில் டேர்ன் பண்ணி தான் ஓடணும், நீ அந்த ஓரமாக ஓடு, அந்த பக்கம் சென்டர் வராத அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளாஸ் எடுக்கிறார். பொட்டியை மட்டும் பாரு, ஃபோக்கஸ், ஃபாஸ்ட், இது 2 தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளாஸ் எடுக்கிறார். ரயான் வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுக்குறான், இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு. பவித்ரா வந்து இந்த டேர்னிங்கில் தான் நானும் கொஞ்சம் வீக்காக ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்படி ஒவ்வொருத்தரும் பிக் பாஸ் அதுக்கு மேலே மோட்டிவேட் பண்ணுறாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் மோட்டிவேட் பண்ணுறாங்க. இப்போ ஜாக்லின் வெளியே வந்துட்டாங்க, விஷால் வெளியே வந்துட்டாங்க, முத்துக்குமரனும் ஒரு பாயிண்டில் முத்துக்குமரனும் ரயான் சௌந்தர்யா அந்த 3 பேர் மட்டும் நிற்கிறாங்க. அப்பவும் சௌந்தர்யா வந்து விடாப்பிடியா இல்லை நான் விட மாட்டேன், நான் என்ன ப்ரூவ் பண்ணியே ஆவேன் அப்படின்றாங்க. சரி, இவ்வளோ விடாப்பிடியாக நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரை இவங்க ஒத்துக்கவும் இல்லை, அவங்களை அனுப்பவும் இல்லை. பிக் பாஸ் வந்து அங்கே சொல்கிறாரு, உங்களால் முடிவெடுக்க முடியலன்னா இவங்கன்னா அதுக்கு முன்னாடி பேசியிருந்தாங்கன்னா சீட்டுக்குழிக்கு போட்டுருமா பேசாமல் அப்படின்னா, சௌந்தர்யா அதெல்லாம் முடியாது, நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு அடம்பிடிக்கிறாங்க. என்னடா இவ்வளோ பிடிவாதமாக நிற்குதே, பரவாயில்ல தன்னை ப்ரூவ் பண்ண காட்டுது போல இருக்குது அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க, ஆச்சரியமாக பார்க்குறாங்க. நம்ம தான் இந்த பொண்ணை தப்பாக நினச்சிட்டோம் போல இருக்கு அப்படின்னு. அப்படி பார்த்தா பிக் பாஸ் வந்து உங்களால் பேசி ஒரு முடிவுக்கு வர முடியலையா, அப்போ ஃபஸ்ட்டு யார் வந்தாங்களோ அவங்க வந்து ஓடட்டும், ஃபஸ்ட்டு வந்தது வந்து சௌந்தர்யா போட்டோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த இடம் தான் வந்து திரும்பவும் ஜாக்லின் விஷயத்துல ஏன் சொல்ல அப்படின்றாங்கல்ல, அது தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஜாக்லின் அங்கே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க, அவங்க விட்டு கொடுத்துட்டாங்க, அது தப்பு, ஜாக்லின் தப்பு, அது பவித்ராவுக்கு விட்டு கொடுத்தது. அவங்க விட்டு கொடுக்காம கடைசி வரையும் முடிவு வராமல் நின்று இருந்தால் பிக் பாஸ் அப்பயும் வந்து சொல்லியிருப்பாரு ஜாக்லின் தான் முதல்ல வந்தவங்க தான் போகணும் அப்படின்னு. அந்த பாயிண்ட்டை புரிஞ்சுக்காம பிக் பாஸ் வந்து இங்கே மாற்றி ஒன்று பண்ணிட்டாரு, அங்கே மாற்றி ஒன்று பண்ணிட்டாரு, அப்படியெல்லாம் பண்ணல. அப்படி பண்ணால் முதல் அடி நம்ம தானே அடிப்போம், அதில் அடிக்கிறதுல பிக் பாஸுக்கு சப்போர்ட் பண்ணுவேன், நமக்கு என்ன வரப்போகுது? இப்போ இது யாருக்குமே இங்கே எதுக்கு சப்போர்ட் பண்ணோம் தப்பு பண்ணும்போது அந்த அவசியம் இங்கே கிடையாது. ஸோ கிளியராக தெரியுது இதில் ரவீந்திரன்லாம்
அதெல்லாம் அப்புறமா பேசுகிறாங்க ஆஃப்டர் விஷயம். பாருங்கள், இப்போ இவ்வளோ பேர் மோட்டிவேட் பண்ணி நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லி இதில் 3 பாக்ஸ் வச்சுருக்கிறாங்க பெட்டி. அதில் வந்து ரயானா சொல்கிறான் எந்த பாக்ஸ் எடுக்க போகிற, இவங்க கேட்குறாங்க நான் என்ன பாக்ஸ் எடுக்கட்டும் என்ன கலர்னு போது முத்துவும் சொல்கிறார் நீ அதெல்லாம் கேட்காது, மற்றவங்களெல்லாம் எதுவுமே மைண்டில் வச்சுக்காது, நேராக போ பொட்டியை பாரு பொட்டி எடுத்துகிட்டு வா. ரயானா சொல்கிறான் கையில் என்ன கிடைக்குதோ அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னதும் நான் முன்னாடியே அதான் யோசித்தேன், போய் அட்டம் தான் பண்ண போகிறேன், எனக்கு பணம் மேட்ரு கிடையாது, நான் என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படின்றாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மோட்டிவேட் பண்ணி ஒவ்வொருத்தராக அனுப்புகிறாங்க. கேம் ஸ்டார்ட் ஆகுது, ஓடுறாங்க. அங்கே மீட்டருக்காக ஒரு மேட் போட்டிருப்பாங்கள்ல அது வரையும் தான் ஓடுறாங்க. இன்னும் 10-15 அடி தூரம் இருக்குது. பாக்ஸ் பார்த்துட்டு அங்கே போய் ஒரு ஸ்மைல் வேறு வருது. அங்கே நின்றுட்டு ரிட்டர்ன் ஆகிட்டு மூஞ்ச பாவமாக வச்சுக்கிட்டு திரும்பி ஓடி ஒன்றுங்கிறாங்க. இப்போ உள்ளே இருக்கிறவங்கெல்லாம் சவுண்டு போயிட்டுருப்பா, சவுண்டு பொட்டி எடுத்துகிட்டு இருப்பா, இதை வந்துடுவா திரும்பிட்டு இருப்பா அப்படின்லாம் முத்து பவித்ரா இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. வந்துடுவா வந்துடுவா வா சவுண்டு அப்படின்னா மூஞ்ச பாவமாக வச்சுக்கிட்டு ஓடி வராங்க. உள்ள எல்லாருமே ஷாக், என்னடா ஒரு 8 செகண்ட் நோ இருக்குன்னு நினைக்கிறேன், 8 to 10 செகண்ட் இருக்கும்போதே உள்ளே வராங்க, எங்கேம்மா பெட்டி அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஆனாலும் வந்ததுக்கப்புறமா இந்த பரிதாபமாக மூஞ்ச வச்சுப்பாங்கள்ல, வச்சதும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஜாக்லின் அங்கே சிரிச்சுட்டு சரி சரி விடு விடு பாதியில் வந்துட்டியா பயந்துட்டியா சரி விடுமா கரெக்டான டிசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் சொல்கிறாரு. சரி உன்னால் முடியல, சரி நீ வந்துட்டா பரவாயில்ல கரெக்டாக தான் டிசைட் பண்ணியிருக்கிற அப்படின்னு எல்லாருமே சரி விடுமா விடுமா விடுமான்னு சொல்லிட்டு கட்டிப்பிடிச்சி ஆறுதல்லாம் சொல்கிறாங்க. இப்படி எல்லாம் இதுதான் நடந்தது. ஆனால் இதுக்குள்ள ஒரு கேம் இருக்குது பாருங்க. ஆஃப்டர் இந்த சம்பவத்துக்கு அப்புறமா சுனிதா, ரவீந்திரன், ஆர்ஜே ஆனந்தி இவங்க பேசுகிறாங்க. அப்போ நடந்ததெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. ரியா வந்து அங்கே மக்கு ரிவ்யூவரில் அவங்க வந்து ஸ்மார்ட் மூவ் அப்படின்றாங்க. என்ன ஸ்மார்ட் மூவ் அப்படின்னா இன்னொருத்தருக்கு போக வேண்டிய 5 லட்சத்தை வந்து இவங்க தடுத்துட்டாங்களாம். இது ஸ்மார்ட் மூவா இல்லை இன்னொரு முறை அவர் டாஸ்க் வைக்க மாட்டாரா, அதுவா அங்கே டாஸ்க்கு? இங்கே அத்தனை பேர்கிட்டையும் வந்து என்ன ப்ரூஃப் பண்ணணும்னு சொன்னேன். அதான் ஆர்ஜே ஆனந்தி சொல்கிறாங்க. எவ்வளோ ஸ்போர்ட்டிவாக வந்து மற்ற 2 பேரும் விட்டு ஒதுங்கினாங்க உனக்காக விட்டு கொடுக்குறதுக்கு. விஷாலும் யார் இவங்க ஜாக்லினும் அவங்க ஸ்போர்ட்டிவாக ஒதுங்கினாங்க. எதுக்கு? நீ உன்னை ப்ரூவ் பண்ணோங்கிற, உனக்காக நான் விடுறேன் அப்படின்றாங்கல்ல. என்னை இத்தனை நாளாக வந்து நான் டாஸ்க் விளையாடல, நான் இதுக்கு சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா உன்னோட டார்கெட் என்ன? குறைஞ்சபட்சம் போய் தொட்டுட்டாவது வந்திருக்கணும்ல, இல்லை ஏதோ ஒரு பொட்டி எடுத்துட்டு வா வந்திருக்கணும்ல. ஆனால் இவங்க ஐடியாவே என்ன தெரியுமா, போகிறதுக்கு முன்னாடியே அங்கே போகிறதுனால சும்மா ஓடி போயிட்டு ஓடி வந்தணும். ஒரு அட்டென்ஷன் சீக்கருங்க, எப்போவுமே இது மட்டும் தானே பண்ணிட்டு இருக்காங்க இவங்க. இதில் அந்த டிஸ்கஷனில் முத்துவை பார்த்து உன்ன மாதிரிலாம் என்னால் பேச முடியாது, பேசியே அவர் வந்துட்டாராம். வெறும் பேச்சு தானே. அந்த பச்சோந்தி வந்து உள்ள சொல்லிச்சு இல்லை, இவங்க லவ் ட்ராமா பண்ணுவாங்க, உள்ள எனக்கு வராது தெரியாதுன்னு நடிப்பாங்க, அழுது ட்ராமா பண்ணுவாங்க, இவ்வளவும் பண்ணுவாங்க. அங்கே வெறும் பேச்சு தான்ருவாங்க. எல்லாம் பண்ணுறான்ல சிறப்பாக ஒருத்தன், அவன் வெறும் பேச்சு தான்வாங்க. முத்து அங்கேயே கண்டிக்கிறாது, வேறு வெறும் பேச்சாளர் பேச்சு இதெல்லாம் சொல்லாத, இங்கே நம்ம பேசிட்டு தானே இருக்கிறோம், நீயும் உன் பாயிண்ட் வைக்கிறேன் நானும் என் பாயிண்ட் வைக்கிறேன்ல அப்படின்னு அங்கே பேசுகிறாரு. இன்னும் சொல்ல போனால் ரயானும் முத்தும் 2 பேரும் முடிவு பண்ணி எதுக்கு உள்ளே வராங்கன்னா, கடைசியாக நம்ம 2 பேரும் முடிவு பண்ணிப்போம், இவங்க போனாங்கன்னா மாட்டிப்பாங்க, அவங்கள சேவ் பண்ணுற அந்த நோக்கமும் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் இவங்க அவங்களையே ப்ளேம் பண்ணுறாங்க, முத்துவை ப்ளேம் பண்ணுறாங்க, என்னை ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இவரே சொல்லிட்டு இருந்தார் ரவீந்திரன், இன்றைக்கி வந்து டோட்டலாக மாட்டிக்கிட்டாங்க, பேக் ஃபயராக இருக்கும் சவுண்டு பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மை தானே. இவ்வளவு நாள் ஜாக்லின் விஷயத்துலையும் அதான் நான் சொன்னேன், இவ்வளவு நாள் இவங்க என்ன ப்ளே பண்ணாங்களோ அதோடைய மினி வெர்ஷன் தானே இன்றைக்கி நடந்தது. இப்போ சௌந்தர்யா விஷயம் அதான் நடக்குது. மற்றவங்கெல்லாம் வந்து போட்டி போட்டு ஒன்று ஜெயிக்கிறோம் தோக்குறோம் எஃபோர்ட்டை போனோண்டான்னு சொல்லிட்டு முழுசாக அங்கே போராடும் போது எதுவுமே பண்ணாமல் எனக்கு வாய்ப்பு வேணும்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பை வாங்கிட்டு அங்கே போயிட்டு அதை வேஸ்ட் பண்ணிட்டு சும்மா அட்டென்ஷன் சீக்கிங்காக ஒன்று பண்ணிட்டு ஓகே பாவண்டான்னு சொல்லிட்டு அஞ்சலி பாப்பாவா மற்றவங்கெல்லாம் கேம் ஆட போயிட்டு அவ்வளோ உழைப்பை போடுறாங்க. இது வெறும் அட்டென்ஷன்லேயே வாழணும்னு நினைக்குதுங்க. அதில் கப்பு வேற கேட்குது பாருங்க தற்குறி. ரவீந்திரன் எதிரிலே கலாச்சி விட்டார் இந்த மங்குனி வேலையை பார்க்கறதுக்கு. நீ வந்து தலையை சிலிப்பிலாம் பார்த்தீங்கன்னா என்ன நான் ப்ரூவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னதும் நான் இன்ட்ரோல் பிளாக் மாதிரி இருந்தது. சரி ஏதோ பண்ணது போல இருக்கு அப்படின்னு நினச்சா கடைசியாக என்ன பண்ணுற, மங்குனி அமைச்சரே நீ போவே இல்லை, சும்மா பார்த்துட்டு வர்றதுக்கு போர் லெவலுக்கு நீ அறிவிச்சிட்ட மங்குனி மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு அவரு. அதை என்ன பண்ணுறாங்க இவங்க, உனக்கு வெறுமனே போனோங்கிறதுக்கு உனக்கு அட்டென்ஷனுக்கு உனக்கு கலந்துக்கணுன்றதுக்கு அதுக்குள்ளே நேற்றுலேருந்து ஆரம்பிச்சிட்டானுங்க. பார்ட்டிசிபேஷன் தான் முக்கியம். பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது ஜாக்லின் பண்ணுதுடா. அவங்க ஓடி வந்து தோத்துட்டு போனாலும் ஜாக்லின் வேற லெவல்.
இந்த தற்கூரி எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிறது, இந்த டாப் 6ல இருக்கிறது, டாப் 5 மற்ற 5 பேர் இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே செய்யப்படுற அநீதி துரோகம் அப்படின்னு தான் சொல்லணும். வெறும் அட்டென்ஷன் எங்கேயுமா வந்து கிரியேட் பண்ணுவ, அது மோசமா இருக்குல்ல. அதுக்கு எல்லாரும் மேலேயும் பிளேம் பண்ணிட்டு என்ன நான் ப்ரூவ் பண்ண முடியல, நான் ப்ரூவ் பண்ண போறேன். என்ன ப்ரூவ் பண்ண போற, என்ன ப்ரூவ் பண்ண? இப்ப ஓடி வந்து சும்மா ஒன்று ட்ரை பண்ணிட்டாங்கப்பா, ஓகேப்பா சூப்பர்ப்பா, ட்ரை பண்ணிட்டாங்கப்பா, ஏதோ எஃபோர்ட் முயற்சியை போட்டிருக்கிறாங்கப்பா, ஓகே சூப்பர்ப்பா, வா சூப்பர், ரார் ரியல், கப்பு கொடுத்துருவோம். இதுவா திறமையானவன் தகுதியானவன்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி டுபாகோர்லாம் வந்து காசு இருக்குன்ற ஒரே காரணத்தினால ஊதி 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 பெருசாக்கி இங்கே எடுத்துட்டு வந்து நிப்பாட்டு இருக்காங்க. நீங்க அத்தனை பேர் வந்து ஹெல்ப் பண்ணாங்கல்ல, அவங்கெல்லாம் சின்சியரா ஏதோ ஒன்று அட்டன் பண்ண போதுன்னு தானே ஹெல்ப் பண்ணாங்க. இவ்வளவு கோமாளி வேலையை பார்த்துக்கிட்டு மற்றவங்க எல்லாரையும் முட்டாளாக்குறதா கேம்? அதுதானே இத்தனை வாரமா அவங்க பண்ணிட்டு இருந்ததும். அப்பட்டமா இதில் தெரியுது இல்லை? ஸோ ரவீந்திரன் அங்கே சொல்றாரு, இது வந்து பேக் ஃபயர் ஆயிருக்கும், ஒரு இம்பாசிபிளா பாசிபிளா மாத்திரன்னு சொல்லிட்டு பவித்ராக்கும் இதெல்லாம் பண்ணாங்க, ட்ரெயின் பண்ணாங்க, அட்வைஸ் பண்ணாங்க, மோட்டிவேட் பண்ணாங்க, பிக் பாஸும் பண்ணாரு. இதுவரை நீ ஜெயிச்ச மொமெண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்க, உள்ள வெளியே போயிட்டு போட்டி எடுத்துட்டு உள்ள வந்துட்டேன்னா இந்த சீசன்ல பெட்டி எடுத்துட்டு வந்த முதல் பெண் நீ தான், ஞாபகம் வச்சுக்க. இப்போ நீ போ அப்படின்லாம் மோட்டிவேட் பண்ணி அனுப்பிச்சாங்க, கூட இருந்தவங்கலாம் மோட்டிவேட் பண்ணி அனுப்பிச்சாங்க, அட்வைஸ் பண்ணி அனுப்புனாங்க, போனாங்க, வந்தாங்க, ஜெயிச்சுட்டாங்க. அது எப்படி இருக்கு? அதில் கெத்து. அந்த மாதிரி ஆட்கள் இருக்கும்போது ஒருத்தருடைய வாய்ப்பை ஈஸியாக இப்படி எனக்கு ஒன்றும் வராதுன்றது, எனக்கு ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறது, சரி ஏதோ பண்ண போகுதுப்பா, ப்ரூவ் பண்ண இதுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்போம்பா. வாய்ப்பு எத்தனை முறைங்க, முதல் வாரம் 2 வாரத்துல அதே வாங்க கடைசி வாரம் வரை வாய்ப்பு கொடுப்பணும். கொடுத்தா அந்த வாய்ப்பில் கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்கிறது. அவர் கிளீனா சொன்னாரு, ஒரு இம்பாசிபிளை பாசிபிளா மாத்தினாங்க பவித்ரா. அது எப்படி இருக்கு? ஒரு இம்பாசிபிளை நான் பாசிபிளா மாத்துறன்ற லெவலுக்கு ஹைப் கொடுத்துட்டு அங்க போய் ஒரு கோமாளித்தனத்தை பண்ணிட்டு வராங்கல்ல, இது எப்படி இருக்கு? எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க இன்னைக்கு அப்படிங்கிறாருல. இதுதாங்க இத்தனை வாரமா இவங்க ஆடின கேமு. இந்த பரிதாபம், இது திடீர்னு 1-2 பேர் இருப்பானுங்க போல இருக்கு, திடீர்னு பார்த்துட்டு ஐயோ பாவம் பரிதாபம் அப்படின்னு இது மட்டும் தான் ப்ரொமோட் பண்ணி 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 ஐயோ அநீதி நடக்குது போடுது என் பொண்ணுக்கு எதிராக அப்படின்னு நினச்சிடுது. கடைசியில் ஒன்றுமே கிடையாது. இவங்க பண்ண தப்பை வந்து சொன்னதுக்கே உட்காந்து அழுவாங்களாம். காசு கொடுத்துட்டு வந்துட்ட பிஆர் ஹெவியாக நெகட்டிவ் பிஆர் போகுது, அதை சொன்னால் அழுக வரும் உடனே. வெறும் சிம்பத்தி, ஏன் எஃபோர்ட்டை போட்டிருக்கேன் அதுக்காக கப்பு கொடுத்துடணும். அங்கே திறமையானவெல்லாம் இருக்கான்ல, அவெல்லாம் 1 நாள் 2 நாள் இல்லை 1 மாதத்தில் வந்து தான் திறமையெல்லாம். எவ்வளோ வருஷம் போராட்டம் இருக்கும் ஒருத்தருக்கு பின்னாடி. அவ்வளோ ட்ரெயின் ஆகி வந்த அந்த போராட்டம்லாம் இருக்கு. அதை கேவலப்படுத்துகிற மாதிரி இல்லை, அசிங்கப்படுத்துகிற மாதிரி கெடுக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இவங்க. இதில் வந்து உடனே முன்னாடி ஆரம்பிச்சுட்டானுங்க. பார்ட்டிசிபேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண வரல, அட்டென்ஷன் சீக்கர். இதுவரை என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே தான் இங்கேயும் பண்ணுறாங்க. அதான் சொல்லியிருப்பார், சூப்பர் ஒரு இன்ட்ரோல் மாதிரி அப்படியே இருந்தது, தலையை செலிப்பிட்டு நீ பயங்கர கான்ஃபிடண்ட்டாக பேசின. கடைசியில் மங்குனி இல்லாத போருக்கு வந்து போர் பிரகடனம் வேற பண்ணுறீங்களா இந்த கோமாளித்தனத்துக்கு அப்படின்னு எதிரில் தான் சொல்கிறாரு அவர். ஆமாம், இப்போ அவங்களாம் என் மேலே கவனில் இருப்பாங்க அப்படின்றாங்க, பின்ன இருக்க மாட்டாங்களா? இது இன்னொருத்தருடைய வாய்ப்பை தட்டி பறிக்கிறது இல்லையா? அதுவும் ஃபினாலே வீக்கில் கூட வந்து ஒரு போட்டி நடக்குது அப்படின்னா, நம்ம ஊரில் கூட அந்த ஃபங்க்ஷன் பொங்கல் இல்லை மற்ற திருவிழாக்கள் வைப்பாங்கல்ல, போட்டி நடக்குதுன்னா தகுதியானவங்கலாம் ஓடுவாங்க. ஒரு சின்ன குழந்தை ஓடணும்னு ஆசைப்பட்டா தனியாக பிரேக் டைமில் நிற்க வச்சு ஓடுமான்னு சொல்லிட்டு எல்லாம் க்ரௌடுக்கு சேர்ந்து கைத்தட்டி ஆரவாரம் பண்ணுவாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க. அது பிரேக் டைமில் பண்ணும். இந்த மாதிரி ஃபினாலேயில் வந்து எடுத்துகிட்டு வந்து பண்ணக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு மோசமான விஷயம் தானே இங்கே நடந்துட்டு இருக்கு ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு மட்டும். அது இதுதானே வந்து அநியாயம். இதை தானே முதல்ல கேட்கணும். அநியாயத்தை தான் நம்ம அநியாயம்னு சொல்லணும். சும்மா நம்ம கற்பனையில் சில விஷயங்களை வச்சுக்கிட்டு எமோஷ்னலாக வந்து எங்களுக்கு ஹர்ட் ஆகிடுச்சு, ஒருத்தர் எவிக்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படி வரக்கூடாது. இதுதான் முதல் அநியாயம். இதை தான் முதல்ல இந்த ஃபர்னிச்சரை தான், இந்த மென்டாலிட்டி இருக்குல்ல, இந்த மென்டாலிட்டி இருக்கிறதுனால தானே வந்து ராணவே இவங்கள பார்த்துட்டு உள்ளே வந்தான் அதே போல் செட்டப் பண்ணிட்டு. இப்போ அடுத்த சீசனில் இன்னும் எத்தனை பேர் வருவானுங்க? இந்த அளவு வந்ததுக்கே வருவானுங்களா தைரியத்தோட? ஸோ மோசமான விஷயம் இல்லை. இப்படி வெறும் அட்டென்ஷன் சீக்குக்காக பேசின டைலாக் பஞ்ச் டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா மற்றவங்கெல்லாம் எதுவுமே உங்களுக்கு கொடுக்காத மாதிரியும் வாய்ப்பே உங்களுக்கு கிடைக்காத இருந்த மாதிரியும் இவங்க ப்ரூவ் பண்ண போகிற மாதிரியும் அவ்வளவு ஹெல்ப் பண்ணாங்க பாருங்க. அத்தனை பேர் முட்டாளாக்குறாங்கல்ல ஒருத்தங்க. இது இந்த கேம் தான் வந்து கியூட்டாடா, இதுக்கு கப்பு வேற கொடுக்கணுமா? கேவலமான கேமில் இது. ஸோ இவ்வளவு நாள் என்ன பண்ணாங்களோ அதோடைய ஷார்ட் வெர்ஷன் இன்னைக்கு மொத்தமாக எக்ஸ்போஸ் ஆகிருக்கிறாங்க. அதுக்கு தான் ஹெவியாக முன்னாடியே பிஆர் ஒர்க் ஆரம்பிச்சிட்டாங்க போல இது ப்ரமோட் பண்ணுறதுக்கு. பார்ட்டிசிபேஷன். ஜாக்லின் வெளியே போயிருந்தாலும் ஜாக்லின் லெவல் வேற,
இந்த சௌந்தர்யா பக்கத்தில் கூட வைக்க முடியாது. அந்த லெவல் தான். இன்னும் அந்த 5 பேருமே பெஸ்ட்டு தான் இவங்களோட கம்பேர் பண்ணும்போது. இவங்க அங்கே இருக்க தகுதியே இல்லாத ஒரு கண்டஸ்டன்ட் குரூப்பில் டூப் யாரானா இந்த பிஆர் அக்கா, பேக்கரி அக்கா தான். முதல்ல தூக்கி வெளியே போட வேண்டியது இந்த கண்டஸ்டண்ட்டை தான். ஸோ மக்களே பார்த்துங்க, இதுதான் நடந்த விஷயம். பார்ப்போம் இன்னும் என்ன நடக்குதுன்னு. ஒருத்தர் பண்ணுற கோமாளித்தனத்துக்காகவே இவ்வளோ தூரம் நான் அப்போ கூல் சுரேஷ் எல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கணும் ஃபைனலுக்கு. மோசமான விஷயம் இல்லை. பார்க்கலாம் இன்னும் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.